இந்த கொல்கட்டா விஷயமே எவ்வளோ ஒரு மனசை நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம் அது. நேத்தி இந்த ஹேமா கமிட்டி கேரளாவில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக ஒரு பேசப்படுது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? கண்டிப்பாக அதுவும் கூட கிட்டத்தட்ட 10 தான் எரியுது. சரிங்களா? அது அதாவது அது 19 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. 2 வருஷத்தில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஏன் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடலை? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ். ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டலான்னு கேட்டால், இப்படியான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணதுக்காக கேரளா அரசு நம்ம பாராட்டலாம். பெரிய அளவில் திறந்த மனதோட பெரிய அளவில் பாராட்டணும்னா ஜஸ்டிஸ் அவங்க ஹேமா அவர்கள் வந்து பாராட்டியே தருவோம் கண்டிப்பாக. திலகன் அப்படின்ற ஒரு ஆக்டரோட பொண்ணு பகிரங்கமாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டா நான் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரான மலையாள சூப்பர் ஸ்டாரில் இருக்கிற அவரோட பேரை கூட நான் தேவைப்பட்டா ரிவீல் பண்ணுவேன். இப்போ தியாகராஜ பாகவதற்கு என்ன சிக்கலாச்சுன்னா, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. லட்சுமிகாந்தன் யார்? பத்திரிகையாளர். உள்ள நடிகைகளுடைய தொடர்பை வந்து அவர் போட்டோ எடுத்து இந்து நேசன்ற பத்திரிகையில் வந்து அவர் எழுத ஆரம்பித்தார். அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை எழுந்து, அவங்க செல்வங்களை எழுந்து, செல்வாக்கை எழுந்து எல்லாம் வந்து தலைகீழாக அவங்களை புரட்டி போட்டுச்சு. உண்மை இது. மிகப்பெரிய போராளிகள், மாவீரர்கள், சக்கரவர்த்திகள், புரட்சியாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், சிந்தனை சிற்பிகள், இவங்க எல்லாருமே உழுந்த இடம் ஒன்று இருக்குது. அது பெண்ணோட கால். இப்படியான அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரை உலக வாழ்க்கையே வந்து செதஞ்சி சின்னாபின்னமாகிய பிறகும் கூட இந்த ஹீரோக்கள்லாம் திருந்திட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா எவனும் திருந்தலை. ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தால் எய்ட்ஸை தடுக்கலாம், இப்படி தான் வச்சுருக்கணும். ஆனால் கமல்ஹாசன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பாக உடல் இருக்கக்கூடாது, காண்டம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறார். இது எதுக்காகனா, காண்டம் விளம்பரத்தில் அவர் வந்து, ஆனால் முற்றிலுமாக எய்ட்ஸை தடுக்கணும்னா ஏகபத்தினி விரதங்களால் எய்ட்ஸை தடுக்க முடியும். அதை சொல்வதற்கு கமல்ஹாசன் தயாராக இல்லை அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். இன்றைக்கி சொல்வாரான்னு எனக்கு தெரியாது. குறிப்பாக நடிகைகள் வந்து ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர் விட்டு அப்படிலாம் வந்து மாறி மாறி உறவு வச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. ரொம்ப நாகரிகமாக தான் கேட்குறாரு. அதுக்கு சத்யராஜ் என்ன சொன்னார்னா, சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டுருக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பத்திரமா இருக்காங்களா பார்த்துங்கன்னு சொல்கிறேன். நடிகர்களாக நான் பார்க்கணுன்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பார்வை மக்களுக்கு உண்டு. நடிகர்களை நடிகர்களாகவே பார்ப்பாங்க. நடிகர்கள் வந்து நடிகைகளை எப்படி பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, விபச்சாரிகளாக பார்த்துருக்குறாங்க. இங்கே ஒரு நடிகை தான் 1000 எதிர் விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் அவங்கள நம்ம அம்மாவாக பார்த்தோம். இங்கே தமிழ் சினிமா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பேசணும்னா பல பேர் கோவம் வரும். அதுவும் குறிப்பாக யார் கோவம்னு கேட்டிங்கன்னா, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வரும். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறான், அந்த எல்லா மொழியிலையும் உண்டு. இங்கே ஒரு தியாகராஜ பாகவதர்னா அங்கே ஒரு பாகவதர் இருந்திருப்பான். கேரளாலையும் சரி. இப்படியான ஒரு கமிட்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தால் பாருங்கள் அந்த திலீப்ன்றவன், அவனையும் கூட பாராட்டலாம். இங்கே கிளி மாதிரி போனோன்னா குரங்கு மாதிரி கூத்தியாருன்னு சொல்லுவாங்கள்ல, கிளி மாதிரி பொண்டாட்டினா ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி, ரெண்டுமே கிளி தான். அதையும் கடந்து இவ்வளோ பின்னாடியே துரத்தணும்னா 8 பேரை வச்சு துரத்துற அளவுக்கு பாவனா கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. நாய் வாயை வைக்கிற மாதிரி வந்து எல்லா குப்பை தொட்டிலையும் வந்து வாய் வைக்கக்கூடாதுல்ல. மனைவியை நேசிக்கிறவங்க அடுத்த வீட்டு பெண்ணை, அடுத்தவங்க பொண்டாட்டியை வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல தோணக்கூடாது. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஷேக்குவார் அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ வந்து நலமாலாம் கேட்க மாட்டீங்களா? நம்ம டெய்லி மீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டு நான் இருக்கிறேனா இல்லையா, நலமாக இருக்கேனா இல்லையா, இதெல்லாம் கேட்கணும்ல. கேள்வி கேட்டு போயிருக்கேன், நான் பதில் சொல்லிட்டு நான் எப்படி இருக்கிறேன்றது கேட்கணும்ல. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கணுமா அப்படிலாம் கேட்டுட்டு ஆரம்பிங்க. என்ன கேட்குறீங்களா? இல்லை, நீங்கள் கேள்வி கேட்டுறீங்க, பதில் நான் தானமா சொல்கிறேன். ஆனால் உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ கமெண்ட்டை படிச்சு பேசிட்டு இருக்கீங்களா? கமெண்ட்டுக்கு வெளியில் வாங்க தெரியும். தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன. ஐயோ, சொல்லுங்கள். ஓகே, எப்படி சார் இருக்கு? அது சினிமா வட்டாரமே தேடுது, எங்கே சிக்க போகிறோன்னு தெரியல. சரி கேளுங்க சார். கேளுங்க. எதுவும் நீங்கள் பாருன்னு ஊர்வமெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் இங்கே நான் பதில் சொல்லிட்டு நான் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்மெட் போட்டு சுற்றிட்டு இருக்கிறேன். சொல்லுங்கள். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன். ஃபைன்.
சார் இப்போது 2 நாளாக ஒரு ஒரு நிஜமாவே அது ரொம்ப பற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சார் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இந்த கொல்கட்டா விஷயமே எவ்வளோ ஒரு மனசை நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பாரமான ஒரு விஷயம் அது. ஃபைன். இப்போது வந்து இங்கே நேத்தி இந்த ஹேமா கமிட்டி கேரளாவில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக ஒரு பேசப்படுது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? கண்டிப்பாக அதுவும் கூட கிட்டத்தட்ட பற்றிட்டு தான் எரியுது. சரிங்களா? அது அதாவது அது அந்த ஒட்டுமொத்தமாக டிவியில் சொல்கிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அந்த ஹேமா கமிஷன் பற்றி, ஜஸ்டிஸ் ஹேமா கமிஷன் பற்றி படிக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா வந்து வயிறு பற்றிக்கிட்டு எரிய தான் செய்யுது உண்மையிலேயே. ஒரு விஷயம் அந்த ஹேமா கமிட்டியில் வந்து நமக்கு தெரிய வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தாமதமாக வெளியிட்ட ஒரு கமிஷன். 17 வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது 19 ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டாங்க. 2 வருஷத்தில் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு ஏன் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடலை? 5 இயர்ஸ் 5 இயர்ஸ். அதுக்கு வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் தேவைப்படுது. இதிலிருந்து தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கேரளா அரசு வந்து ஒரு பெருமையாக எடுத்துக்க முடியும். என்னென்னு கேட்டால் இது போன்ற ஒரு விஷயத்தையே எடுத்தது கூட ஒரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணியில் வந்து திலீப் என்ற நடிகர் இருக்கிறாருன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிறகு இதை வந்து வெளியிடுறதுக்கு ஏன் இந்த 5 வருஷம்? இதை தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை இவங்க எடுப்பாங்க? வெளியிடுறதுக்கே வந்து ஒரு ஆர்டிஐ அப்ளிகேஷன் தேவைப்படுது. அதை தாண்டி வந்து இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை இவங்க எடுக்க போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் பாராட்டலான்னு கேட்டால், இப்படியான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணதுக்காக கேரளா அரசு நம்ம பாராட்டலாம். பெரிய அளவில் திறந்த மனதோட பெரிய அளவில் பாராட்டணும்னா ஜஸ்டிஸ் அவங்க ஹேமா அவர்கள் வந்து பாராட்டியே தரணும் கண்டிப்பாக. ஏன்னா பல உண்மைகளை அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்டிஐ அப்ளிகேஷனில் சில விஷயங்கள் வந்து சில பாதுகாப்பு காரணங்கள் கருதி மறைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இப்படியான ஒரு கமிட்டி வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணதே வந்து பெரிய விஷயம்தான் நினைக்கிறேன். சார் இப்போது இந்த நம்ம வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி அங்கே நமக்கு நல்லாவே தெரியும். அது எந்த மாதிரியான படங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னுமே அங்கே இருக்கிற வந்து ஆக்டர்ஸை வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேத்தி திலகன் அப்படின்ற ஒரு ஆக்டரோட பொண்ணு பகிரங்கமாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் நான் வந்து அந்த சூப்பர் ஸ்டாரான மலையாளம் சூப்பர் ஸ்டாரில் இருக்கிற அவரோட பேரை கூட நான் தேவைப்பட்டால் ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது இன்னும் பரபரப்பாக க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி தானே சார் பார்க்க வேண்டியது. கண்டிப்பாம்மா. இது வந்து இப்போது ஒரு விஷயம் இப்போது கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கு. அந்த கமிட்டியில் வந்து ரிப்போர்ட்டில் வந்து எந்தெந்த நடிகைகள் வந்து பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருப்பாங்கன்றது ஒரு விஷயம். சரிங்களா? எத்தனை நடிகைகள் வந்து பேட்டி கொடுக்க மறுத்திருப்பாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். இப்போது மார்க்கெட் உள்ள நடிகை, இப்போ குறிப்பாக ஒரு சினிமா ஃபீல்டில் இன்றைக்கி இல்லை, காலமாக ஒரு விஷயம் இருக்குது. அது எப்படி வந்து இவங்க வந்து சினிமா நடிகைகளை தேர்வு செய்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து முதல்ல இப்படி போயிடும் நமக்குன்னா. இப்போ நம்ம தமிழ் சினிமாவை எடுத்துங்க. தியாகராஜ பாகவதர் காலத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சூப்பர் ஸ்டார்கள் தொடர்ச்சியாக இருந்துட்டு வராங்க. இப்போ தியாகராஜ பாகவதருக்கு என்ன சிக்கலாச்சுன்னா, லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. லட்சுமிகாந்தன் யார்? பத்திரிகையாளர். லட்சுமிகாந்தன் என்ன பண்ணார்? என்எஸ் கிருஷ்ணன் வந்து தியாகராஜ பாகவதர் இவங்களுக்குள்ள நடிகைகளுடைய தொடர்பை வந்து அவர் போட்டோ எடுத்து இந்து நேசன்ற பத்திரிகையில் வந்து அவர் எழுத ஆரம்பித்தார். அதை எழுத ஆரம்பித்த உடனே என்ன கேட்டால், உடனே வந்து இவங்க என்ன செஞ்சாங்க, அவரை போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. போட்டும் தள்ளிடுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இது வந்து நீதிமன்றங்கள்லேயே விசாரிக்கப்பட்டு லண்டன் வரைக்கும் அப்பீல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவங்க வந்து அவங்களுடைய மார்க்கெட்டை இழந்து, அவங்க செல்வங்களை இழந்து, செல்வாக்கை இழந்து எல்லாம் வந்து நீங்கள் அவங்கள புரட்டி போட்டுச்சு சினிமா வாழ்க்கை. சிந்தனையாளர்களாக இருந்தவங்க தானே சார் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களும். ஆனால் இங்கே நீங்கள் தவிர்க்க முடியாமல் இதை சொல்கிறேன். இங்கே மிகப்பெரிய சிந்தனைவாதிகள், மாவீரன்கள், சக்கரவர்த்திகள், போராளிகள், இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கவிஞர்கள் எல்லாருமே விழுந்த இடம் ஒன்று இருக்குது. எங்கன்னு கேட்கணும். இப்போ நீங்கள் பெண்ணுன்னு சொல்வீங்களா சார்? பெண்ணு இல்லை, ஒரு பெண்ணோட கால் சார். உண்மைமா அது? நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? உண்மை, பெருமையாக நினச்சிக்கணும் நீங்கள் இப்போ சார். உண்மை இது. மிகப்பெரிய போராளிகள், மாவீரர்கள், சக்கரவர்த்திகள், புரட்சியாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், சிந்தனை சிற்பிகள், இவங்க எல்லாருமே உழுந்த இடம் ஒன்று இருக்குது. அது பெண்ணோட கால். நீங்கள் அதை யார் வேணால் எடுத்துங்க. நீங்கள் வந்து எந்த பெண்ணாலும் எடுத்துங்க. ஆனால் ஒரு பெண்ணோட கால் விழாமல் எவனும் கிடையாது. இப்போ இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும்போது சார் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். எதுக்கு நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்களே
கலைவாணர் வந்து சிந்தனைவாதி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியான அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திரை உலக வாழ்க்கையே வந்து செதஞ்சி சின்னாபின்னமாகிய பிறகும் கூட இந்த ஹீரோக்கள்லாம் திருந்திட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா எவனும் திருந்தலை. இங்கே எவனும் போட்டுங்க, எவனும் திருந்தலை. அப்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பாதுகாப்பான எய்ட்ஸ் வந்தபோதே கமல்ஹாசன் வந்து ஒரு கருத்துனா ஒரு விளம்பர படத்துலேயே அவர் வந்து விளம்பரம் தரார், படத்தில் இல்லை விளம்பரம் தராருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பதாகைகள் அப்போல்லாம் வந்து இப்போ டிஜிட்டல் பேனர் இப்போ தான், அப்போல்லாம் வந்து வரைகிறது புரியுது. அப்போது வந்து என்ன சொன்னார் கேட்டினா வந்து எய்ட்ஸ் வந்த காலகட்டம் 90களில். அப்போ என்ன சொன்னார் கேட்டினா எல்லோரும் ஏகப்பத்தினி விரதனாக வாழ்ந்தால் இந்த எய்ட்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது தான். அப்படியான ஒரு கருத்தாக்கம் தான் வச்சுருக்கணும்னு வச்சுங்களேன். ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தால் எய்ட்ஸை தடுக்கலாம், இப்படி தான் வச்சுருக்கணும். ஆனால் கமல்ஹாசன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா பாதுகாப்பாக உடல் உறுப்பு கொள்ளுங்க, பாதுகாப்பாக உடல் உறுப்பு கொள்ளுங்க, அப்போ எய்ட்ஸை தடுக்கலாம். அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா தவிர்க்க முடியாது, என் தங்கை தான் இருந்தாலும் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன், காண்டம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறார். இது எதுக்காகன்னா காண்டம் விளம்பரத்தில் அவர் வந்து இதை சொல்கிறார். காண்டம் விளம்பரம் பண்ணுறாங்க, அப்போ அரசே பண்ணுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து எய்ட்ஸை வந்து தடுக்கிறதுக்கான ஒரு உத்திகள். இது யாருக்கு பொருந்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேசத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் விபச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு தான் இது தேவை. ஆனால் முற்றிலுமாக எய்ட்ஸை தடுக்கணும்னா ஏகப்பத்தினி விரதங்களால் எய்ட்ஸை தடுக்க முடியும். அதை சொல்வதற்கு கமல்ஹாசன் தயாராக இல்லை அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில். இன்றைக்கி சொல்வாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து பாதுகாப்பான உடல் கொண்டால் எய்ட்ஸை தடுக்க முடியும். இப்படி நடிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது விஷயம் நான் சொல்கிறேங்க, ஒரு இதை நான் தவிர்க்க முடியாமல் இதை வந்து இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை நான் பதிவு பண்ணியிருக்கேன். சத்யராஜ் வந்து கதாநாயகனாக ஆகிற காலகட்டத்தில் ரேடியோவில் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போது வந்து ஒரு இளைஞர் வந்து இன்டர்வியூ அவர்கிட்ட கேட்டுட்ருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது. என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நான் அண்ணன் ராதாரவிக்கிட்ட வந்து பல கேள்விகள் கேட்டேன். அந்த பல கேள்விகளுக்கும் வந்து ஒரு பொறுப்பாக ஒரு குடும்ப தலைவனாக ஒரு சிறந்த இந்த தேசத்தின் குடிமகனாக கரெக்டாக பதில் சொன்னார், சரியான பதில் சொன்னார். அடுத்த தலைமுறைக்கு அந்த பதில் உதவும். ஆனால் சத்யராஜ்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ நான் கேட்ட மாதிரி அப்போ ஒரு வில்லங்கமாக எவனோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், சத்யராஜ்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் இந்த மாதிரி நடிகர் நடிகைகள் வந்து வந்து ரொம்ப அதாவது என்ன கேட்டால் இந்த மாதிரி தவறான வழிகளில் நடக்கிறாங்களே, குறிப்பாக நடிகைகள் வந்து ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர்கிட்ட அப்படிலாம் வந்து மாறி மாறி உறவு வச்சுக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்குறாரு. ரொம்ப நாகரிகமாக தான் கேட்குறாரு. அதுக்கு சத்யராஜ் என்ன சொன்னார்னா, அது தவறு தாங்க, எங்கே செஞ்சாலும் அது தவறு தான். ஒருவனுக்கு ஒருத்தின்ற அந்த அந்த தமிழ் கோட்பாடின்படி வாழணும், பண்பாட்டின்படி வாழணும் சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொன்னார், இது சினிமா உலகத்தில் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சினிமா உலகத்தில் சமூகத்திலே வந்து ஏன் உங்கள் தெருவிலேயே கூட அந்த மாதிரிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பத்திரமா இருக்காங்களா பார்த்துங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இதில் இப்படி பதில் சொன்னார். ஒரு பதில் சொன்னார். இதை சொல்கிறது யார்? சத்யராஜ். சத்யராஜ் எந்த மக்கள் எதுவும் கண்டனம் எழுப்பு, அது கண்டனம் இப்படி ரேடியோ இன்டர்வியூ மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல, நக்கலான பாணி. இதான் சொல்கிறாங்கல்ல சினிமாவில் ஒரு நக்கலன், அப்படி ஒரு பதில் சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? இங்கே ஒழுக்கத்தை வந்து பாதுகாக்கிற இடத்துல எல்லாருமே இருக்காங்க. நடிகர் நடிகை தான் கிடையாது, சமூகத்திலையும் உண்டு தான். ஆனால் இந்த சமூகம் வந்து யாரை பார்த்து வழி நடக்குதுன்னு ஒன்று இருக்குது. இங்கே பிரபலமானவர்கள், பிரகாசிக்கக்கூடிய நடிகர்கள், இவங்களெல்லாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்குது. ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டுங்க, நடிகர்களாக நான் பார்க்கணுன்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பார்வை மக்களுக்கு உண்டு. நடிகர்களை நடிகர்களாகவே பார்ப்பாங்க, அரசியல் கட்சி தலைவர்களாக பார்க்க மாட்டாங்க. அல்லது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ஆளுமைகளை பார்த்து அவங்கள பின்பற்றணுன்ற அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்காது. இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், இப்போ அவங்க கூடவே நடந்து போனால் கூட இங்கே இருக்கிற மாதிரி அந்த ஃபேனை கொண்டாடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நடிகர்களாகவே சக மனுஷங்களாக தான் பண்ணுவாங்க. ஆனால் நடிகர்கள் நடிகைகளை எப்படி பார்த்தாங்க அப்படி பாருங்க. நடிகர்கள் வந்து நடிகைகளை எப்படி பார்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விபச்சாரிகளாக பார்த்துருக்குறாங்க. விபச்சாரிகளாக இது வெளிப்படையாக பேசணும், பளிச்சுன்னு பேசணும். எப்பவுமே அடி வரும் பார்த்துக்கலாம், அதான் வாங்கிறது இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது. ஆனால் இது உண்மை தானே. நடிகர்கள் இப்போ கேரள மக்கள் பெருமையாக நான் சொன்னது தான்,
கேரள மக்கள் நடிகர்களை நடிகர்களாக பார்ப்பாங்க. இங்கே ஒரு நடிகையை நாமெல்லாம் அம்மாவாக பார்த்தோம். இப்போ புரியுதுங்களா? இங்கே ஒரு நடிகை தான் 1000 எதிர் விமர்சனங்கள் வைக்கப்படுது, ஆனால் அவங்கள நம்ம அம்மாவாக பார்த்தோம். நான் பார்த்தேன், யார் பார்த்தாங்களோ இல்லையோ. இப்போ புரியுதுங்களா? நடிகைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கீழான பார்வையில் பார்த்துருக்காங்க. இங்கே சின்ன இயக்குனர் பெரிய இயக்குனர் அப்படி கிடையாதுமா. இங்கே வந்து ஆரம்பமே இவங்க பூஜை போடுறதே நடிகைகளை வந்து இவங்க வந்து திறமைக்காக தேர்வு செய்யப்பட்ட நடிகைகள் ரொம்ப ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. இங்கே தேர்வு செய்யப்படுற நடிகைகளே நான் சொல்ல இந்திய சினிமாவில் சொல்கிறேன். நான் வந்து ஏன் நம்ம தமிழ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும், இங்கே தமிழ் சினிமா மட்டும் நம்ம எடுத்துகிட்டு பேசணும்னா பல பேர் கோவம் வரும். அதுவும் குறிப்பாக யார் கோவம்னு கேட்டிங்கன்னா என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வரும். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறான், அந்த அப்படியே பொங்குவான், யார், தங்கர் பச்சான். அப்படியே தமிழ் எடுத்தான்னு வச்சுக்கோங்க, மைக்கை பிடிச்சான்னா என்னடா பண்ணுறீங்க நீங்கள், என்ன பண்ணுறீங்க, என்ன செய்றீங்க, எங்கே போகிறீங்க, நீங்கள் எங்கே வரீங்க, என்னாச்சு நம்ம தமிழ், நம்ம என்னாச்சு தமிழ், அப்படியே ஹிஸ்ட்ரி அது மாதிரி கத்துவான். ஆனால் அவன் படத்தில் நவ்யா நாயர் தேடி போவான். நீங்கள் பாருங்கள், அவன் 4 படம் எடுத்துக்கணும், ஒரு படம் வேணா எடுத்தானான்னு தெரியல, தமிழ் நடிகை வச்சு எடுத்துருக்கலாம். ஸ்னேகா அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அவங்க படத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டருக்கு இவங்க தான் பொருத்தம்னு தேர்றது இருக்குமா, நான் இல்லைன்னு சொல்ல, நான் கொச்சப்படுத்தி பேசணும் நோக்கம் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட நடிகையே நீங்கள் வந்து போடுறீங்கன்னா அங்கே ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறேன்னே, இப்போ ஒரு சில அடம் பிடிக்கலாம் ஹீரோக்கில், எந்த பெரிய ஹீரோ சின்ன ஹீரோலாம் கிடையாது, பொம்பளை விஷயத்தில் எல்லாமே பொறிக்கைகளாக தான் இருக்கிறானுங்க சினிமாவில். அடம் பிடிப்பான், எனக்கு இவ தான் வேணும், ஏன் வேறு நடிகை இல்லையா, புதுசாக இன்னொருத்தர் கொடுத்து பாருங்கள். அடம் பிடிக்கிறது, எனக்கு இவ தான் வேணும், இந்த நடிகை தான் வேணும். அப்போ அதுலேயே தெரியுதுங்களா எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு. திறமைக்கு வேணுமா? இப்போ நான் சொல்கிறேம்மா, நடிகை திறமையை காட்டின ஒரு காலகட்டத்திலேயே இப்படியான விஷயங்கள் நடந்தது. நீங்கள் கேட்கலாம், திறமையை காட்டினா நான் தான் சொல்கிறேன், தியாகராஜ பாகவதர் காலத்தில் நடந்துச்சு. எல்லா மொழியிலையும் உண்டு. இங்கே ஒரு தியாகராஜ பாகவதர்னா அங்கே ஒரு பாகவதர் இருந்திருப்பான், கேரளாலையும் சரி. அது எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த ராஜ் கபூர் ஃபேமிலி. இல்லை எதுக்கு சொல்லுவார், நான் எதுக்கு சொல்லுறேன் முடிச்சிடறேன். இது இந்த ஒரு இங்கே வந்து இந்திய சினிமாவில் ஏதோ நீ கேரளாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, கேரளா இருக்க கமிட்டியை ரிப்போர்ட் பண்ணோன்னா அந்த கேரளா அரசை பாராட்டலாம், ஜஸ்டிஸ் ஹேமாவை பாராட்டலாம், அதில் பேட்டி கொடுத்து தைரியமாக துணிச்சலாக அந்த பேட்டி கொடுத்து அத்தனையும் பாராட்டலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் இப்படியான ஒரு கமிட்டி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தால் பாருங்கள் அந்த திலீப்ன்றவன், அவனையும் கூட பாராட்டலாம். ஏன்னா அவன் பண்ண பொறிக்கை வேலை தானே, பொறிக்கை வேலைன்னு போட்டுங்க, அவன் பண்ண பொறிக்கை வேலை தான். இங்கே கிளி மாதிரி போனோன்னா குரங்கு மாதிரி கூத்தியாருன்னு சொல்லுவாங்கள்ல, முதல்ல எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, விளக்கம் கூட இல்லாமல் தெரியாமல். இப்போ இவங்களெல்லாம் பார்த்தப்படி தான் தெரிஞ்சிச்சு, ஓ ரைட்டுன்னு கேட்டான். கிளி மாதிரி பொண்டாட்டினா ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி, ரெண்டுமே கிளி தான். அதுக்காக நீங்கள் பாவனை குரங்கு சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு மனைவியை வந்து நீங்கள் வந்து காதலிச்சா வந்து பிரச்சனை இல்லைம்மா. அருமையான பொண்ணு, நடிப்புலையும் சிறப்பாக நடிகர் மஞ்சு வாரியார். அதை விட பெரிய அழகி எங்கே பார்த்தான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் வந்து போனால் இன்னொன்று வந்து காவியாகட்டும், அதையும் கடந்து இவ்வளோ பின்னாடியே துரத்தினோன்னா 8 பேரை வச்சு துரத்துற அளவுக்கு பாவனா கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. நான் என்ன சொல்கிறேன்னா, நாய் மாதிரி வாயை வைக்கக்கூடாது. நாய் கூட என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு குப்பைத்தொட்டி இருக்கும், அந்த குப்பைத்தொட்டியை மட்டும்தான் இருக்கும். அந்த குப்பைத்தொட்டியில் வேறு எங்கேயாவது ஒரு திசையிலேருந்து ஒரு நாய் வந்துன்னா அதை சேர்க்காது, கத்தி கூச்சல் போட்டு ஒரு படையே வர வச்சு அந்த நாய் அங்கேருந்து போகிற வரைக்கும் விடாது. நாய்க்கே அந்த இது இருக்குது. நாய் வாயை வைக்கிற மாதிரி வந்து எல்லா குப்பை தொட்டிலையும் வந்து வாயை வைக்கக்கூடாதுல்ல. நான் சொல்கிறேன், யார் செய்தாலும் தவிரமா, நடிகைகள் செய்தான்னா வந்து சமூகத்தில் வாழக்கூடியவங்க செய்தா என்னம்மா, ஒழுக்கம் வேணா, அதுக்கு தான்டா 6 அறிவு இருக்குது, அதுக்கு தானே 6 அறிவு இருக்குது. மனைவியை நீங்கள் நான் பழிச்சுன்னு சொல்லிடுறேன், மனைவியை வந்து யாரெல்லாம் வந்து நேசிக்கிறானோ அவன்லாம் இன்னொரு பெண்ணரை வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டான், அந்த ஒரு கற்பனைக்கே போக மாட்டான். இங்கே எல்லா உமனேஸ்வருக்கும் இது எப்படி தெரியும்ட்டு உடனே கேட்டுறாதீங்க. இங்கே எல்லா உமனேஸ்வரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை போடுறான்னா அவன் வந்து நீங்கள் என்ன சொல்ல முத்திரை குத்திடலாம், இவன் தான் உமனேஸ்வரன் முத்திரை குத்திடலாம். யாரெல்லாம் வந்து அடுத்த வீட்டு பொண்ணை இல்லை அடுத்த வீட்டு பொண்டாட்டியை தன் பொண்டாட்டி இருக்கும்போது தன் பொண்டாட்டிக்கு தெரியாமல்
நீ அழகாக இருக்கன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அவன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சான்னு அர்த்தம். உமனைசர்ன்றது கன்ஃபார்ம். இதை யார் சொன்னதுன்னு நினைக்கிறேன், வெப்சைட்டில் சொல்லுது. முதல் ஸ்டெப்பு சொல்ல தோணாது. மனைவியை நேசிக்கிறவங்க அடுத்த வீட்டு பெண்ணை அடுத்தவன் பொண்டாட்டியை வந்து நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்ல தோணாது, தோணக்கூடாது. ஆனால் ஒரு திருமணமான பொண்ணு, திருமணம் ஆகாத பொண்ணு, அடுத்த வீட்டு பொண்ணை தன் மனைவி இருக்கும்போது அவளுக்கு தெரியாமையோ என்ன இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கவே இருக்க இது நீ அழகாக இருக்கன்னு சொன்னாலே முதல் ஸ்டெப் எடுத்து வச்சான்னு அர்த்தம். இங்கே பல பொறிக்கைகள் சினிமாவில் இருக்கட்டும் இல்லை வந்து சமூகத்தில் இருக்கட்டும் கேட்டால் உமனைசர்கள் எல்லாருமே நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு இப்படி ஒரு பார்வையில் பார்க்குறீங்க, ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லுவாங்க, நீங்கள் எல்லாத்தையும் பொத்தாம்பூதாக பார்க்குறேன். பொத்தாம்பூதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த ரிப்போர்ட்டு சரியான செருப்படி. ஃபைன் சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ நாங்களும் வந்து அதுக்காக வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நன்றி சார்.